அடுத்த துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் வரலாறு. யார் இந்த சிபி ராதாகிருஷ்ணன்? RSS தொண்டன் முதல் துணை ஜனாதிபதி வரை சுவாரஸ்யமான தகவல்கள். துணை ஜனாதிபதியாக இருந்த ஜெகதீப் தாங்கர் உடல்நல காரணத்தினால் கடந்த மாதம் 22ஆம் தேதி திடீரென ராஜினாமா செய்தார். புதிய துணை ஜனாதிபதியை தேர்வு செய்யும் தேர்தல் செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் லோக்சபா, ராஜ்யசபா உறுப்பினர்கள் ஓட்டு போட தகுதி பெற்றவர்கள் ஆவார். இந்த தேர்தலில் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளரை தேர்வு செய்ய பாஜக பாராளுமன்ற குழு கூட்டம் டெல்லியில் உள்ள கட்சி தலைமையகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் JP நட்டா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றனர். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் துணை ஜனாதிபதி வேட்பாளராக CP ராதாகிருஷ்ணனை நிறுத்த முடிவு செய்யப்பட்டது. இதை பாஜக தலைவர் நட்டா அறிவித்தார். CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் 16 வயதிலிருந்தே RSS மற்றும் ஜனசங்கத்தில் அங்கம் வகித்தவர். அவசர காலத்திற்கு எதிராக மாணவர்களை திரட்டி போராட்டம் நடத்தியவர். ஜனசங்கத்தின் மாநில செயற்குழு உறுப்பினராக பணியாற்றியவர். 1998 மற்றும் 1999ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல்களில் கோவை தொகுதியில் போட்டியிட்டு இருமுறை லோக்சபா MP-யாக தேர்வு செய்யப்பட்டார். 2024 வரை MP-யாக இருந்த காலத்தில் ஜவுளித்துறைக்கான பாராளுமன்ற நிலைக்குழு தலைவராகவும், பொதுத்துறை நிறுவனங்களுக்கு பாராளுமன்ற குழுவிலும், நீதி தொடர்பான பாராளுமன்ற ஆலோசனை குழுவிலும் உறுப்பினராக இருந்தார். பங்குச்சந்தை முறைகேடுகளை விசாரிக்கும் பாராளுமன்ற சிறப்பு குழுவிலும் அங்கம் வகித்தார். 2004 முதல் 2007 வரை தமிழக பாஜக தலைவராக பொறுப்பு வகித்தார். அப்போது 93 நாட்கள் நீடித்த 19,000 கிலோமீட்டர் ரத யாத்திரையை மேற்கொண்டார். அனைத்து இந்திய நதிகளையும் இணைப்பது, பயங்கரவாதத்தை ஒழிப்பது, பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவது, தீண்டாமை ஒழிப்பது, போதைப் பொருட்கள் கடத்தலை எதிர்த்து போராடுவது போன்ற கோஷங்களை முன்னிறுத்தி அந்த யாத்திரை நடத்தப்பட்டது. பாஜக தேசிய செயலாளராகவும் சிறப்பாக பணியாற்றியவர். 2016 முதல் 2020 வரை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமைச்சங்கத்தின் கீழ் வரும் அகில இந்திய கைரோ வாரியத்தின் தலைவராக இருந்தார். அவரது தலைமையில் இந்தியாவின் கைரோ வாரியத்தின் ஏற்றுமதி ரூபாய் 2532 கோடியாக உயர்ந்தது. 2020 முதல் 2022 வரை கேரள மாநிலத்திற்கான பாஜக அகில இந்திய பொறுப்பாளராக இருந்தார். 2023 ஜனவரி 12ஆம் தேதி ஜார்க்கண்ட் மாநிலம் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். ஆளுநரான 4 மாதங்களுக்குள் ஜார்க்கண்டின் 24 மாவட்டங்களுக்கும் பயணம் செய்து மக்களுடன் கலந்துரையாடி கருத்துக்களை கேட்டார். மக்களுக்கு உடனுக்குடன் அரசு சேவைகளை கிடைக்கச் செய்வதில் உறுதி செய்தார். 2024 மார்ச் 19ஆம் தேதி தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டது. 2024 ஜூலை 31ஆம் தேதி மத்திய பிரதேச ஆளுநராக நியமிக்கப்பட்டு பதவி வகித்து வந்த நிலையில் தற்போது துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். ஒரு தீவிர விளையாட்டு வீரனா CP ராதாகிருஷ்ணன் கல்லூரி சாம்பியனா நீண்ட தூர ஓட்டப்பந்தய வீரராக இருந்தார். கிரிக்கெட் மற்றும் கைப்பந்து விளையாட்டுகளும் அவருக்கு மிகவும் பிடித்தவை. 40 ஆண்டுகளுக்கும் மேலான அரசியல் அனுபவம் கொண்ட CP ராதாகிருஷ்ணன் தமிழ் தரப்பில் மரியாதைக்குரிய நபராக அறியப்படுகிறார். இப்போது நாட்டின் 15வது துணை ஜனாதிபதியாக போகிறார். துணை ஜனாதிபதியாக பதவியேற்க இருக்கும் CP ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சதுரங்க மீடியா சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் அவர் தமிழ் என்பதிலும் பெருமை கொள்கிறோம். நன்றி.